நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இவ்வளோ நாள் மிஸ் பண்ணிட்டோமேங்க. ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருமே ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சுவாரஸ்யமான ஒரு விளாகாக தாங்க இருக்க போகுது. ஆமாங்க, பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அட்வென்ச்சர் விளாகுன்னு கூட சொல்லலாம், ஒரு ட்ரெக்கிங் விளாகுன்னு கூட சொல்லலாங்க. ஆமாங்க, இப்போ நான் எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா கொல்லிமலையில் இருக்கேங்க. கொல்லிமலையில் பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அரப்பளீஸ்வரர் டெம்பிளுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஃபேமஸ் ஆகாயகங்கை வாட்டர் ஃபால்ஸுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 300 அடியிலேருந்து தண்ணி கொட்டுங்க. வேறு லெவலாக இருக்கும். ஒர்த்து தாங்க, சீரியஸாக சொல்கிறேன். ஆனால் நீங்கள் மொத்தம் ஏறி இறங்குறதுக்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா இறங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1000 படிகள் கிட்ட, மேலே வரத்துக்கு ஒரு 1000 படிகள் கிட்டங்க. கிட்டத்தட்ட 2000 படிக்கிறது ஏற தெம்பு இருந்தால் தைரியமாக இறங்கலாங்க. செம்மையாக இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஓகே, பின்னாடி உங்களுக்கு லேசாக சத்தம் கேட்கும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா சிற்றறிவிங்க. இந்த தண்ணி தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஆகாயகங்கை ஃபால்ஸுக்கு வந்தீங்கன்னா போகுங்க. வாங்க, சரி நம்ம ஆகாயகங்கை வாட்டர் ஃபால்ஸுக்கு எப்படி போனால் என்னென்ன ப்ரொசீஜர் எல்லாமே பார்க்கலாங்க. ஒரு சூப்பரான ஒரு ட்ரெக்கிங் விளாகாக செம்மையாக இருக்கும் போதுங்க. வாங்க பார்க்கலாம். கைஸ், இந்த தண்ணி தான் நம்ம ஆகாயகங்கை வாட்டர் ஃபால்ஸுக்கு போகிற வாட்டருங்க. கைஸ், ஃபஸ்ட்டு குளிருக்கு அண்ணங்கல்ல ஒரு டீயை போடுவாங்க. கைஸ், இங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமஸ் அரப்பளீஸ்வரர் டெம்பிள் இருக்குங்க. இங்கே தான் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்தாலும் இறக்கி விடுவாங்க. ப்ளஸ் இங்கே தான் பார்த்தீங்கன்னா பார்க்கிங்கும் இருக்குங்க உங்களுக்கு. அப்படியே நீங்கள் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆகாயகங்கை வாட்டர் ஃபால்ஸுக்கு போகிற பாதைங்க. நம்ம பார்த்தீங்கன்னா போய் என்ட்ரி டிக்கெட் வாங்கலாம். வாங்க. எஸ், நம்ம ப்ரோ தான் பார்த்தீங்கன்னா இப்போ டிக்கெட் எடுக்க போகிறாரு. கைஸ், ப்ரோ உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கோங்க, தாமோ ட்ராவல் வ்ளாக்ஸுங்க. கைஸ், டிக்கெட் ரேட்டு பார்த்தீங்கன்னா பெர் பர்சன் அடல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 30 ருபீஸுங்க. கைஸ், கொஞ்சம் தூரம் நடந்த பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வியூ பாயிண்ட்டுங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். டுவெல் கேமராவில் தான் போட்டிருக்கேன். செம்மையாக இருக்குல்ல. அப்படியே நீங்கள் இந்த ஸ்டேஜுக்கு வந்தாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டயர்ட் ஆயிரும். கண்டிப்பாக இந்த இடத்துல நீங்கள் ரெஸ்ட் எடுத்து அந்த வியூ பாயிண்ட்டை சூப்பராக ரசிச்சுட்டு அப்படியே நீங்கள் அடுத்து கீழே இறங்கலாங்க. கைஸ், ஒரு 30% ஸ்டெப்ஸ் இறங்கணுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வியூ பாயிண்ட் நமக்கு செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா போய்ட்டு ஃபோட்டோலாம் எடுத்துக்கலாம். செம்மையாக இருக்குங்க வியூ பார்த்தீங்கன்னா. உங்களுக்கு கீழே போயிட்டு நான் கொஞ்சம் காமிக்கிறேன். கைஸ், நம்ம ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 70% ஆஃப் ஸ்டெப்ஸ் கடந்து வந்தாச்சுங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபால்ஸ் வியூ கிடச்சிருங்க. மேலே தான் பார்த்தீங்கன்னா தண்ணி கலங்கலாக இருந்துச்சு. சரி, கீழே வந்து பார்த்தா கீழே இன்னும் கலக்கலாக இருக்குங்க. பார்த்தீங்கன்னா அது சரி, கலங்கம்ல தண்ணியும் வாழ்க்கையும் ஏது அப்படிதான் இருக்கும். சரி, வாங்க கீழே போயிட்டு ஃபுல் வியூ பார்க்கலாங்க. கைஸ், இன்னும் நம்ம போகிறதுக்கு கொஞ்சம் தூரம் இருக்குங்க. ஆனால் இங்கேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாரல் அடிக்குதுங்க. கிட்ட போனாலாம் நம்ம அதுக்குள்ளேயே நனைஞ்சிருவோம் போலங்க, அந்த அளவுக்கு இருக்குது. கைஸ், ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 90% வரைக்கும் நமக்கு ஸ்டெப்ஸ் இருக்குங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நமக்கு கொஞ்சம் சேரும் சகதி ஒரு பாறைக்கல் தாங்க போட்டு வச்சுருப்பாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நடக்கும்போது பார்த்து வாங்கங்க, கண்டிப்பாக வழுக்கும். கைஸ், அட்வென்ச்சர்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்லியிருப்பேன். இதாங்க அட்வென்ச்சரு. பார்த்தீங்களா, ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இங்கேருந்து போகிறது தான் கொஞ்சம் அட்வென்ச்சராக இருக்கும் போல் ரொம்ப.
கைஸ் இப்படி ஒரு பேச நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு இவ்வளோ நாள் மிஸ் பண்ணிட்டோமேங்க. கைஸ் வீடியோவே எடுக்க முடியலங்க. ஃபோன் பார்த்தீங்கன்னா அப்படி நனையுது. அந்த ஃபால்ஸோட தண்ணி அப்படி தெரிக்குதுங்க. வேற லெவலுங்க. எவ்வளோ பெரிய வாட்டர் ஃபால்ஸ், அப்படியே ஆகாயத்துலேருந்து கொட்டுற மாதிரி இருக்குங்க ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா. ஆத்தாடி, இதை பார்த்தாலே தலை சுத்துதுங்க. கைஸ் எப்படியோ பார்த்தீங்கன்னா ஃபால்ஸை பார்த்தாச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஏறதா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல். டவுன்லாக்ஸ் வாங்க போவோம், என்ன பண்ணுறது. திரும்பி ஏறணும் பாருங்க. நீங்கள் பாருங்க, இந்த ஏறதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டங்க. வாங்க போவோம். கைஸ் ஃபஸ்ட்டு கீழே போகும்போது கிளைமேட் இந்த மாதிரி இல்லைங்க. இப்போ ஃபால்ஸை பார்த்துட்டு ரிட்டர்ன் வரும்போது கிளைமேட் சூப்பராக இருக்குங்க. ஃபுல்லாக ஃபாக் மிஸ்ட்டு தாங்க. இப்படியா கைஸ்? இந்த ஹோட்டலில் தாங்க சாப்பிட்டேன், விஷால் பவனுங்க. பரோட்டா பஜ்ஜி சாப்பிட்டோங்க. டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓகேங்க. ஸோ கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கீழே இருந்து மேலே ஏறி வந்தாச்சுங்க. பார்த்தீங்கன்னா இறங்குறதோட மேலே ஏறதாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படியோ வந்தாச்சுங்க. ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒர்த்துங்க. பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், அது இவ்வளோ நல்ல பிளேஸ் நம்ம தமிழ்நாட்டில் சூப்பருங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கேப்சர் பண்ணி காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆனால் என்ன கொஞ்சம் அந்த ஃபால்ஸ் கிட்டே போக போக தண்ணி அப்படியே மழை மாதிரி ஊற்றுதுங்க. பார்த்தீங்கன்னா ஃபோனு ஃபுல்லாக நனைஞ்சிடுது. நானும் தொடச்சி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். செம்மங்க. பார்த்தீங்கன்னா அதுவும் இந்த டிசம்பர் ஜனவரி டைம்லலாம் போனீங்கன்னா வைங்களேன், தண்ணி ஃப்ளோ செம்மையாக இருக்குங்க. சம்மர் டைம்லாம் போனீங்கன்னா அந்தளவுக்கு தண்ணி ஃப்ளோ இருக்காது உங்களுக்கு. ஓவரால் சூப்பருங்க. வீடியோவில் பார்த்து எல்லாமே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சதான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க, இன்ஸ்டாகிராமில் கொடுத்துருங்க, ஃபாலோ பண்ணிடுங்க. அடுத்து ஒரு சூப்பரான விளாகை சந்திப்போம் மக்களே. டாட்டா.